வீட்லயும் மரியாதை இல்லாம இப்படி வெளியிலயும் மரியாதை இல்லாம ஒரு டம்மியா என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. உங்க பையங்கிற ரத்த பாசத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இவர் வேணா இங்க இருக்கலாம். என்னால அப்படி வாழ முடியாது. இனி அப்படியே நான் இனிமே இங்க இருந்தாலும் என்னால அந்த வீட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி இருக்கலாம்னு இருக்கேன். நான் போறதுல யாருக்கும் எந்த பாதிப்புமே வராது. ஏமா, இப்பதான் இந்த வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. இத்தனை நாளா லாக்அப்ல இருந்துட்டு வித்யா இப்பதான் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கா. வந்து உட்கார கூட இல்ல. அதுக்குள்ள குடும்பத்தை ரெண்டு பண்றியம்மா. ஆமா மாமா, நாங்க தான் குடும்பத்தை ரெண்டு பண்றோம். உங்க சின்ன மருமக குடும்பத்தை அப்படியே ஒண்ணு சேர்க்கிறா. இந்த அவ பேர்ல எனக்கு வேணாம் தான் நான் ஒதுங்கி போகலான்னு இருக்கேன். நாங்க நல்லது சொன்னாலும் அதை கெட்டதாவே பார்த்தா நாங்க என்னம்மா பண்றது? என்ன கொண்டு போய் எங்க வீட்டுல விட போறீங்களா இல்லையா? ஸ்னேகா, எனக்கு நீ முக்கியம். அதே மாதிரி எங்க அம்மாவும் முக்கியம். அவங்கள விட்டுட்டு என்னால எப்படி தனியா வர முடியும்? நான் உங்களை தனியா வர சொல்லி கட்டாயப்படுத்தலைங்க. என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்றேன். நான் என் அம்மா வீட்டுல இருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப வந்து பாருங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? எனக்கு இந்த சொத்து பதவி எதுவுமே வேண்டாம். சுயமரியாதையோட நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதும். அத உங்களால கொடுக்க முடியாதா? ஸ்னேகா, நீ அசோசியேஷன் தலைவரா இரு. நான் போர்டு மெம்பர்ஸ் கிட்ட பேசுறேன். நான் தான் பதவியே வேண்டான்னு சொல்றேனே, அப்புறம் அதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? இல்லம்மா, எப்பவும் போல நீங்களே இந்த பதவியில் இருங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. இல்லனா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும். இல்லடா, ஸ்னேகாவே அந்த பதவியில இருக்கட்டும். அவளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். வித்யா, நீ என்ன சொல்ற? அக்கா இருக்கட்டும் அத்தை, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்ன, நீ எனக்கு விட்டு கொடுக்கறியா? அப்படி ஒண்ணு எனக்கு அந்த பதவி வேண்டாம். ஸ்னேகா, நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? என் மேல உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்தா பேக் எடுத்துட்டு உள்ள போ. இனி உன்னை இந்த வீட்ல யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உன்னை கேவலமா பேச மாட்டாங்க. அப்படி பேசுனாங்கன்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போகலாம். ஸ்னேகா, அம்மா சொல்றத கேளு. ஸ்னேகா, உள்ள போமா. தயவு செஞ்சு போமா. போமா. அம்மா, அவ எதுவும் தெரியாம. இல்லடா, அவ தெளிவாதான் பேசுறா. எல்லா பிரச்சனைக்கும் நான் நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வேதா இருந்த வரைக்கும் அசோசியேஷன் நல்லா இருந்துச்சு. அடுத்து வித்யா வந்ததுக்கு அப்புறமும் எல்லாமே நல்ல விஷயங்களா பண்ணாங்க. ஆனா இந்த ஸ்னேகா தப்பு தப்பாவே முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நாம காலேஜ் நடத்தினா பாவம் தான் வந்து சேரும். இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணுங்க. ஒரு சிலரோட லாபத்துக்காக நாம எதுக்கு பலிகடாகணும்? இப்பதான் வித்யா நிரபராதின்னு தீர்ப்பு வந்துச்சுல்ல, மறுபடியும் அவங்களே தலைவராக்கிடுவோம். ஓகே, ஆக்கிடலாம். இனிமே ஸ்னேகா வந்து இந்த பதவியில இருக்கவே கூடாது. மீறி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அந்த பதவிக்கு தான் அசிங்கம். எக்ஸ்கியூஸ் மீ. குட் மார்னிங். நில்லுமா, இனி நீ இந்த சீட்ல உட்கார கூடாது. இதுல உன் ராஜினாமா கடிதம் இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போட்டு கிளம்பு. ஏன் நான் எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணனா? நீ பண்றது எல்லாமே தப்பா தான் இருக்கு. இதுல எதுன்னு உனக்கு விளக்கம் வேற சொல்லணுமா? கையெழுத்து போட்டு கிளம்புமா.
ஆ, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன இந்த பதவியில உட்கார வச்சீங்க. இப்ப நீங்க எப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அதான் நாங்க பண்ண பெரிய தப்பே. பெத்த பிள்ளையே நம்மள மாதிரி இல்லைங்கிறப்போ வேதாவோட மருமக அவங்கள மாதிரி இருப்பாங்கன்னு நாங்க எப்படி நம்புறது? வித்யாவும் அவங்க மருமக தானே, அவங்கள மாதிரி இவங்களும் இருப்பாங்கன்னு நம்பி ஏமாந்துட்டோம். இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த பதவியில இருக்க கூடாது. ஆமா, நீங்க இந்த பதவியில இருக்க கூடாது. ஆமா, என்ன தூக்கிட்டு வேற யாரு பதவியில இருக்க போறாங்க? ஏன் வித்யா இருக்கட்டும், இல்லனா எங்களுக்குள்ள நாங்களே பேசி ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோம். நீ இனிமே இந்த பதவியில இருக்க கூடாது. முதல்ல கையெழுத்து போட்டு கிளம்புமா. நிறுத்துங்க. வாமா வித்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நாங்க என்னமா பண்ணோம்? உன்னை இந்த பதவியில இருந்து நீக்கிறதுக்கு எங்க ஆளுங்களே சதி பண்ணிருக்காங்க. அது பெரிய தப்புமா. அவனுங்க அப்படி யோசிப்பானுங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அவங்க சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. அவங்க பண்ண தப்புக்கு நீங்க என்ன செய்வீங்க? ஆனா இப்போ நீங்களும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களே. நாங்க என்னமா பண்ணோம்? ஸ்னேகாவை எதுக்கு பதவியில இருந்து ராஜினாமா பண்ண சொல்றீங்க? மேடம், வித்யா அந்த அசோசியேஷன்ல போட்ட சட்டத்திட்டம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேதாவே திரும்ப பதவிக்கு வந்த மாதிரி எங்களுக்கு வித்யா மேல பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. கடைசி வரைக்கும் வித்யாவே தலைவரா இருக்கணும்னு நாங்க எல்லாருமே நினைச்சோம். ஆனா இந்த பொண்ணு அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இஷ்டத்துக்கு சட்டத்திட்டத்தை மாத்திட்டு இருக்கு. அதுக்காக தான் லாஸ்ட் மீட்டிங்ல ஸ்னேகாவை நீங்க அரைஞ்சீங்க. இதுக்கு மேல எப்படி இந்த பொண்ணை பதவியில வச்சுக்கிறது? அதான் இப்ப வித்யா வெளில வந்துட்டாங்களே, வித்யாவை திரும்ப தலைவர் ஆகட்டும். எனக்கு இந்த பதவி வேண்டாம். ஸ்னேகாக்காவே இந்த பதவியில இருக்கட்டும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? என் மருமக தப்பு பண்ணது உண்மைதான், அத நான் மறுக்கல. ஆனா அவ திருந்தறதுக்கு நாம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. இல்ல வேதா, அது ம். இனி ஸ்னேகா சரியா நடந்துக்குவா, அதுக்கு நான் பொறுப்பு. தப்பா எந்த முடிவையும் எடுக்க மாட்டா. நான் இருக்கும்போது நீங்க எல்லாரும் எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை என் அக்கா ஸ்னேகாக்கும் நீங்க கொடுக்கணும். அவங்க நிரந்தரமா இந்த பதவியில இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சொல்லும்போது எங்களால மறுத்து பேச முடியல. இனிமே ஸ்னேகாவே நிரந்தர தலைவரா இருக்கட்டும் மேடம். நீ யார் பேரையும் காப்பாத்த வேண்டாம். உனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை நீ உருவாக்கிக்கணும். வாழ்த்துக்கள்க்கா. உட்காருங்க. இவனுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப எப்படி எல்லாம் பேசுறா பாருங்க. ஸ்னேகாவே அந்த பதவியில இருக்கட்டும். அவளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். அக்கா இருக்கட்டும் அத்தை. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்ன நீ எனக்கு விட்டு கொடுக்குறியா? அப்படி ஒண்ணு எனக்கு அந்த பதவி வேண்டாம்.
அண்ணா அண்ணா ஆ. டீ ஆறிட்டு இருக்கு. ஆ ஆ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. அண்ணா, வித்யா எப்பவுமே பதவிக்கும் பணம் சொத்து எதுக்குமே ஆசைப்பட்டதில்ல. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு தப்பான விஷயம் நடந்து போச்சு. அதையெல்லாம் மறந்துட்டு மானசா, என்ன என்ன பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அண்ணி, சும்மா. இப்பதான் எங்க வாழ்க்கை சரியா போயிட்டு இருக்கு. எங்களுக்குன்னு தனி மரியாதை கிடைக்குது. புதுசா நீ ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கி எங்களை பழைய நிலைமைக்கு ஆளாக்கிடாத. அவ தப்பா எதுவும் சொல்லல ஸ்னேகா. இல்லைங்க, நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நாமளே முடிவு பண்ணிக்கலாம். யாரும் நமக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். வித்யா, நாளைக்கு நம்ம கல்யாண நாள். அதுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் லஞ்சுக்கு வெளியில கூட்டிட்டு போலான்னு சொல்றேன். நீ வேணான்னு சொல்ற. நான் ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு உனக்கு புரியலையா? எல்லாரும் நம்ம வைக்கிற விருந்துக்கு வருவாங்களா சஞ்சய்? எதுக்கு அசிங்கப்படணும்? ஏய், குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். கெட்டதுல விலகிற குடும்பம் நல்லதுல ஒன்னா சேர்ந்துக்கும்ல. அந்த மாதிரி நம்ம கல்யாண நாளை வச்சு நம்ம குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாதா? நான் கன்வின்ஸ் பண்றேன். கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. நம்ம 2 பேரும் தான் எல்லாரையும் கூப்பிடணும். வா வா வித்யா. என்னம்மா, மாப்பிள்ள ஏதாவது ஃபோன் பண்ணாரா? என்ன இப்போ? டைம் ஆயிட்டு இருக்கு. நம்ம வரேன்னு சீக்கிரம் போய் அப்படியே விட்டுறாதம்மா, நீ ஃபோன் பண்ணி பாரு. வந்துட்டாங்க. சரியா? அப்பா, அம்மா, வித்யா சொல்லு. என்னம்மா, எங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? ஒண்ணும் இல்ல மாமா, நாளைக்கு எங்க கல்யாண நாள். கல்யாண நாளா? என்னம்மா சொல்ற? இப்போதான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சா? இல்லப்பா, அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. ஆ, அப்பா, இது எங்க 2 பேருக்கும் அரசனூர்ல நடந்த கல்யாணத்தோட நாள். ஓ, அத திருட்டு கல்யாண நாள்னு சொல்லணும். இதுக்கு இவ்வளவு பில்டப்பா? ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு வருஷத்துல 2 கல்யாண நாளா? அப்போ 2 செலிப்ரேஷன். இந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே நடக்காது. சூப்பர். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. என்னன்னா ட்ரீட் எதுவும் இல்லையா? கண்டிப்பா, அத சொல்றதுக்காக தான் வந்தோம். நாளைக்கு ஒரு ஹோட்டல்ல ஃபேமிலியோட ஒரு சின்ன பார்ட்டியும் லஞ்சும் ஏற்பாடு பண்ணிருக்கோம். நம்ம வீட்ல இருந்து எல்லாருமே அதுல கலந்துக்கணும். நான் கண்டிப்பா வருவேன்ப்பா. அம்மா அப்பா நீங்களும் கண்டிப்பா வரணும். ஆ சரிப்பா, வரேன். ஓகேப்பா. விஜய், அண்ணி, நீங்களும் அதுக்கு கண்டிப்பா வரணும். நீங்க 2 பேரும் பார்ட்டில கலந்துக்கணும். எனக்கு நாளைக்கு வேற ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஸ்னேகா, ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன மீட்டிங்? அதை தள்ளி வைக்க கூடாதா? முன்னாடியே பிளான் பண்ணது மாமா, தள்ளிலாம் வைக்க முடியாது. அதான் காரணமா இல்ல பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னே அவாய்ட் பண்றியா? நான் மீட்டிங்னு சொல்றேன், நீங்க வேற ஏதோ சொல்றீங்க. நீங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல முடியாதுல்ல. சஞ்சய், நான் பார்ட்டிக்கு வரேன். ஏங்க, நாளைக்கு மீட்டிங் இருக்கு. ஸ்னேகாவும் வருவா.
வாங்க மேடம், வாங்க வாங்க மேடம். இங்கதான் மேடம், இங்கதான் நீங்க தங்கணும். ஏய், எந்த பிரச்சனையும் வராதுல்ல? வராது மேடம். இந்த இடம் போலீஸுக்கு தெரியாது. பிரச்சனை கொஞ்சம் அடங்குற வரைக்கும் நீங்க சேஃப்டியா இருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் மேடம். புது சிம் கார்டு போட்ட போன் கேட்டேனே. இதோ இருக்கு மேடம், இந்தாங்க. ம். உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்னு யாருக்கும் நீங்க கால் பண்ண வேணாம். போலீஸ் எல்லாரோட போனையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. கௌரவமா காலேஜ் நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ உன் பேச்சு கேட்டு எங்க வந்து நிக்கிறோம் பாத்தியா? அவசரப்பட்டிருக்க வேணான்னு தோணுது. என்ன சார் இது? செய்யும் போது கூடவே இருந்துட்டு இப்போ ஒதுங்கி நின்னு பேசுறீங்க. ஆரம்பத்துல பிளான் எல்லாம் சரியா தான் இருந்துச்சு. ஆனா ஓ ஆளுங்க தான் சரியான இடத்துல சொதப்பிட்டாங்களே. கோர்ட்ல அந்த பொண்ணு உயிரோட வந்து நிக்கணும் நான் நினைச்சு கூட பார்க்கல. போச்சு, எல்லாமே போச்சு. டிவி பேப்பர்னு எல்லாத்துலயும் நம்ம பேரை போட்டு நார் அடிக்கிறாங்க. லாயர் கிட்ட கேட்டா ஜாமீன்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்றான். எத்தனை நாளைக்கு இப்படி ஓடி மறையிறது? நம்மள அரெஸ்ட் பண்ணாம போலீஸ் ஓயாது. அது மட்டுமா, இப்ப மாமியாரும் மருமகளும் சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து நம்மள கண்டுபிடிக்க தனியா ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சிக்குனா அவ்வளவுதான். யோ சார், முதல்ல புலம்புறத நிறுத்துங்க. எல்லா தப்பையும் பண்ணவன் நானே தைரியமா இருக்கேன். நீங்களா இப்படி பயந்து சாகுறீங்க. இத பாருங்க, பயமா இருந்ததுன்னா இப்பவே போலீஸ்ல சரண்டர் ஆயிடுங்க. ஏன் கூடவே இருக்கணும்னு நான் யாரையும் வற்புறுத்தல. போலீஸ்ல சரண்டர் ஆனா அப்படியே விட்டுருவாங்களா? நீ எங்க இருக்கன்னு விசாரிச்சு எங்களை வெளுத்து வாங்கிடுவாங்க. அதுக்காக என்னையும் சேர்த்து சரண்டர் ஆக சொல்றீங்களா? அந்த வேதா குடும்பத்தை அழிக்காம நான் சரண்டர் ஆகவே மாட்டேன். மேடம், என்னடா ஏன் இப்படி ஓடி வர? போலீஸ் வந்துருச்சா? என்னது போலீஸா? இல்ல சார், இது வேற மேட்ரு. அதை விடு, நீ என்னன்னு சொல்லு. வேதா குடும்பத்தை மொத்தமா அழிக்கிறதுக்கு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏய், என்ன சொல்ற? ஆமா மேடம், அந்த வித்யாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரியா குடும்பத்தோட வெளியில போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வர பிளான் பண்ணிருக்காங்க. நாம பக்காவா பிளான் பண்ணோம்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடலாம். சூப்பர்டா. இப்படி ஒரு சான்ஸ்க்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். விடக்கூடாது. உடனே அந்த கட்டாரி கேங்குக்கு கால் பண்ணி வர சொல்லு. சரிங்க மேடம், இதோ பண்றேன். சகுந்தலா, நாமளே தலைமறைவா இருக்கோம். இப்ப இதெல்லாம் தேவையா? நாம இப்படி தலைமறைவா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த வித்யாவும் அவ குடும்பமும் தான். அத முதல்ல மறந்துடாதீங்க. அந்த குடும்பம் இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது. உன்னை கூட்டிட்டு வரேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். இப்ப நீ வரமாட்டேன்னு சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஏங்க, தலை வலிக்குதுன்னு சொல்ற, அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே நீங்க. ஐயோ, இந்த தலைவலியோட நாங்க வந்து என்ன பண்றது? ஸ்னேகா, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். சும்மா நடிக்காத. என்னங்க, நீங்களும் உங்க அப்பா மாதிரி பேசுறீங்க? நிஜமாவே எனக்கு தலை வலிக்குதுங்க. பாருங்க, மாத்திரை போட்டு தைலம் தேய்க்கிறேன். ஐயோ, ஒண்ணுமே சரியா வர மாட்டேங்குது. அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி வலிக்குது. சரி, எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீயே வந்து வர முடியாதுன்னு சொல்லிடு. ஐயோ, ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? வா, வந்து சொல்லிட்டு போ. வா. என்னடா இன்னுமா கிளம்புறாங்க? டைம் ஆகுது. வந்துட்டாங்களா? அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க. வாங்க. ஏய், எவ்வளவு நேரம்டா? இல்லப்பா, அது என்னால வர முடியாது மாமா. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அண்ணி,
எல்லாரும் போகணும்னு தான் இந்த பார்ட்டிக்கே ரெடி பண்ணோம். இப்போ நீங்க மட்டும் வரலன்னா எப்படி? ப்ளீஸ் அண்ணி வாங்க. நான் தான் தலை வலிக்குதுன்னு சொல்றேன்ல, ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அக்கா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க போயிட்டு வரோம். உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என்ன இவ கெஞ்சுவான்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கா?